யார் இந்த பையன், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. உடனே சிவகாமி, இதுக்குதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி, அப்பா உங்களுக்கு தெரியலையா, அவர்தான்ப்பா அன்னைக்கு அந்த மத யானை மேல வேலை விட்டு எரிஞ்சாரு, அவர்தான் அப்படிங்கிறா. உடனே பரஞ்சோதி ஒரு மாதிரி நன்றியோட சிவகாமியை பார்க்கறான். இப்போ ஆயனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. என்னன்னா, மத யானை மேல வேலை விட்டு எரிஞ்ச அந்த வீர பையனா இவன், அடடா என்ன லாவகமா வேலை விட்டு எரிஞ்சான், நம்ம மாமல்லர் கூட ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. ஆமா, யார் இவன், எந்த ஊருக்கார பையன், நம்ம சாமி நீங்க எப்படி இவனை பார்த்தீங்க அப்படின்னு சாமியை பார்த்து அந்த துறவியை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவர் என்ன பண்றாரு, நான் நம்ம சித்தர் வாசமலைக்கு போயிட்டு திருப்பி வந்துகிட்டு இருந்தேன்னா வர்ற வழியில தான் இவனை பார்த்தேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அவ்வளோதான். ஆயனார் மற்ற எல்லாத்தையும் மறந்துடுறாரு. சாதாரணமா ஆயனாருக்கு இந்த சிற்பம், ஓவியம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிக ஆர்வம். இன்னைக்கு தான் அதிசயமா பரஞ்சோதியை பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு யார் இவன் என்ன ஏது அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா வேலை எறிஞ்சு தன்னை காப்பாத்தின பையன்றதுனால.